ஹலோ கைஸ், ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்க இந்த கேரக்டர் ரிவீல் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதா இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட கேப்கட் ஓப்பன் பண்ணுங்கள். கேப்கட் ஓப்பன் பண்ணி உங்கள் கிளிப்ஸ் அதில் இம்போர்ட் பண்ணுங்கள். கிளிப்ஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த எஃபெக்ட் வரணுமோ அதுதான் உங்கள் லாஸ்ட் ஃப்ரேமாக இருக்கணும். அந்த லாஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து க்ராப் பண்ணிவிட்டு ஜெமினி ஓப்பன் பண்ணுங்கள். ஜெமினி ஓப்பன் பண்ணி டெலிகிராமில் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் கமெண்ட்டில் போட ட்ரை பண்ணுறேன். அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து லோட் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு அவுட் கிடைக்கும். அந்த அவுட்டை எடுத்துகிட்டு வந்து கேப்கட்டில் மறுபடியும் இம்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்ட் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த பேக்ரவுண்டை டவுன்லோட் பண்ணி கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை ஓவர்லேயில் ஆட் பண்ணுங்கள். அந்த பேக்ரவுண்டுக்கு அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அது வரணுமோ அதை செட் பண்ணிவிட்டு அனிமேஷன்ஸ்குள்ளே போங்க. அனிமேஷனில் ஃப்ளிக்கர் ரிப்பல் அப்படின்ற ஒரு அனிமேஷன் இருக்கும். அதை ஒரு 0.5 செகண்ட்ஸ்க்கு செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த எஃபெக்ட் முடியுதோ அந்த இடத்துல டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு டெக்ஸ்டோட அனிமேஷனில் உங்களுக்கு என்ன தேவையோ வைங்க. நிறைய இருக்குது. அதை வச்சுட்டு டெக்ஸ்ட்டை டச் பண்ணி அதோட லேயர்ஸில் போனீங்கன்னா ஓவர்லேக்கு அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் லேயரை பின்னாடி வர மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி டெக்ஸ்ட் வர மாதிரி ஆகிடும். ஸோ இதை ஓவராலாக எல்லா கிளிப்ஸ்க்கும் வச்சு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ரிவீல் எஃபெக்ட் ரெடி. ஸோ ஃபாலோ ஃபார் மோர்.